இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 32 வயசாகிற நடிகை கீர்த்தி சுரேஷ் வர டிசம்பர் 12ஆம் தேதி கோவாவில் தன்னோட நீண்ட நாள் காதலர் ஆண்டனி தட்டில் அப்படின்றவரை திருமணம் செய்ய இருக்காங்க. இந்த ஆண்டனி தட்டில் யார் அப்படின்றது குறித்து இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். தமிழ்ல AL விஜய் இயக்குன இது என்ன மாயம் படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமானவங்க கீர்த்தி சுரேஷ். ஆரம்பத்திலேயே இவங்களோட கெரியர் கிராஃப் உச்சத்தோட தென்னக மொழியோட டாப் ஹீரோயினா உயர்ந்தாங்க. அட்லி தயாரிப்புல தெரி படம் மூலமா ஹிந்தி ரீமேக் மூலமா பாலிவுட்ல அறிமுகமாகி இருக்கிற கீர்த்தி சுரேஷ் தற்பொழுது பேன் இந்தியா நடிகையா வலம் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க கேரளாவை சார்ந்த ஆண்டனி தட்டில் அப்படின்றவரை 12ஆம் வகுப்புல இருந்து காதலிச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் கல்லூரி படிப்புக்காக சென்னை வந்தாங்க. ஆண்டனி மேல் படிப்புக்காக வெளிநாடு போயிருக்காரு. ஆனா அப்பொழுதும் இவங்களுடைய காதல் வளர்ந்துகிட்டே வந்திருக்கு. ஆண்டனி தட்டில் கேரளாவில் வளர்ந்துட்டு வர தொழில் அதிபர்கள்ல ஒருத்தரா இருக்காரு. ஆரம்பத்துல கத்தார்ல பிசினஸ் செஞ்சுட்டு வந்த இவரு அதுக்கப்புறம் கேரளா திரும்பி கொச்சியில IT ஹோட்டல் பிசினஸ்னு ஏராளமான தொழில்களை கவனிச்சுட்டு வராரு. ஆண்டனி தட்டில் கூச்ச சுபாவம் கொண்டவரா. தன்னுடைய புகைப்படத்தை மீடியா வெளிச்சம் படாம பார்த்துட்டு வராரு. இதனாலதான் கீர்த்தியும் அவருடைய முகத்தை இதுவரைக்கும் சோசியல் மீடியாவில் வெளிப்படுத்தினது கிடையாது. ஆண்டனி தட்டில் கிறிஸ்துவர் ஆவாரு. ஆரம்பத்துல 2 பேர் வீட்லயும் திருமணத்துக்கு தயக்கம் இருந்திருக்கு. ஆனா இவங்க 2 பேரும் விடாப்பிடியா இருந்து பெற்றோர்கள் கிட்ட சம்மதம் பெற்றிருக்காங்க. வர டிசம்பர் 12ஆம் தேதி கோவாவில் இவங்களுடைய திருமணம் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் திரையுலக சார்ந்த சிலர் முன்னணியில நடைபெற இருக்கு. திருமண கொண்டாட்ட நிகழ்வுகள் கோவாவில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தொடங்கிடுச்சு. தன்னோட வருங்கால கணவர் மற்றும் நண்பர்கள் கூட கீர்த்தி சுரேஷ் நேற்றைய முன்தினம் கோவா போயிட்டு பார்ட்டி செஞ்சுட்டு வராங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.